இப்பொழுதும் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், நாங்கள் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இன அடக்குமுறைக்கு பிறகு ஒரு இன ஒழிப்பு நடவடிக்கைக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அரசாங்கம் தமிழக விடுதலை தோற்கடித்து விட்டோம் என்று ஒரு பிரகடனத்தை அறிவித்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலும் எங்கள் மக்கள் மத்தியிலே அறிவு சார்ந்தவர்கள் உட்பட பல பட்டப்பதவிகளை வகித்து ஓய்வு பெற்றவர்கள் கூட அந்த தோல்வி மனப்பான்மையோடு அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக அரசாங்கத்தோடு சேர்ந்து அதை உதாரணப்படுத்தினால் அடுத்த தேர்தலிலே நூற்றுக்கணக்காக ஒரு மாவட்டங்களிலும் சுயேட்சைகளாக தேர்தலை போட்டியிட்ட இணைந்தார்கள். உதாரணமாக குறிப்பிடலாம். அப்படி பலர் மாறிக்கொண்டார்கள். அந்த தோல்வி மனப்பான்மை என்ற அந்த சித்தாந்தத்தை அரசாங்கம் தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்ட நேரத்திலே அப்படியான சூழ்நிலை எல்லாம் அங்கே ஏற்பட்டதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அறுவடையால் நான் இந்த சந்தர்ப்பத்திலே 2013ஆம் ஆண்டு நாங்கள் கிறிஸ்தவ புத்தாண்டை நாங்கள் எல்லோரும் கொண்டாடுவார்கள். யார் கொண்டாடுகிறார்களோ தெரியவில்லை. எங்கள் மண்ணிலே இருந்தாலும் சம்பிரதாயபூர்வமாக நான் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் உங்களுடைய கலாச்சாரத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இன்றைய எங்களுடைய போராட்ட காலத்தில் ஜனநாயக ரீதியான, சர்வதேச ரீதியான, ராஜதந்திர ரீதியான போர்க்களத்தை நாங்கள் இருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய, குறிப்பாக ஆற்றல் அறிவு கொண்டவர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நாங்கள் எங்களுடைய கொள்கைக்காக, எங்களுடைய லட்சியத்திற்காக எங்களை ஒட்டி சென்றவர்கள் ஆற்றிய பணியினுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணின் மீது இப்பொழுது விசுவாசமாக கொள்கை பெற்றோடு இலட்சிய பிடிப்போடு உழைத்து வருகின்ற உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மூன்றாவதாக நான் எடுத்துக்கொள்கின்ற கருத்து, 2001ஆம் ஆண்டில் நாங்கள் என்ன நினைப்போடு ஆயுத போராட்டம் நடத்தியவர்களும் ஜனநாயக சக்திகளாக விளங்கியவர்களும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோமோ, யோசித்தோமோ, அந்த இடத்திலே இங்கே பத்திரிகையாளர் அவர்களையும் முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் எல்லோரும் தான் அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இப்பொழுது எப்பொழுதையும் விட தமிழர்களுடைய தாயக பிரதேசத்திலே மிக மோசமான இராணுவ சர்வாதிகார ஆட்சி ஒன்று இலங்கையில் வளர்ந்து ஆழம் பெற்று வருகின்ற, ஆதிக்கம் பெற்று வருகின்ற நிலையில் எங்களுடைய தமிழர்களுடைய தேசம், எந்த தேசத்தில் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த தேசம் தமிழ் நிலமாக இருக்குமா என்ற கேள்வி இன்றைக்கு முன்வைக்கப்படுகிறது. தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கு அடிப்படையாக இருக்கின்ற தமிழர்கள் மக்களிடமே இருக்கின்ற உரிமை என்ற தத்துவம், சுயன உரிமை கோட்பாடு என்ற அந்த தத்துவம் தமிழ் மக்களிடத்திலே அளிக்கப்பட்டு விடவும் என்பதற்காக அந்த கோட்பாடுகளுக்கு அடித்தளமாக இருக்கின்ற, இலக்கணமாக இருக்கின்ற முக்கியமான எங்களுடைய வரலாற்று மிகுந்த மொழி, கலாச்சாரம், தொடர்ச்சியான நிலப்பரப்பு, பொருளாதார கட்டமைப்பு, இவர்கள் எல்லாவற்றையுமே இலங்கை அரசாங்கம் இராணுவத்திற்குள்ளாக பௌத்தவிக்குமாறு எல்லோரும் அந்த கோட்பாடுகளையும் அந்த தத்துவங்களையும் தமிழர்களுக்கு உரிய உரிமையையும் ஆட்சி செய்கின்ற தாங்களே ஆளுகின்ற அந்த ஆட்சி உரிமையையும் அழித்துவிடக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் மிக தீவிரமாக எடுத்து வருகின்ற சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த கருத்தரங்கிலே மத்தியிலே நாங்கள் கருத்துக்களை கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். 2001இல் பயங்கரவாதத்துக்கு எதிரான பிரகடனத்தை அமெரிக்கா செய்த பொழுது நாங்கள் மிக மன உறுதியோடு, திடசங்கல்பத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வேலை செய்ய
அரசாங்கம் தமிழ் மக்களை தோல்வி அடைந்து விட்டவர்கள் விடுதலை புலிகளை தோற்கடித்து விட்டோம் என்று சொல்லி எங்கள் நிலத்தில் எங்கள் மக்கள் மத்தியிலே சிங்கள ஆதிபத்தியத்தை, பௌத்த ஆதிபத்தியத்தை, ஒரே நாடு ஒரே தேசம், அது சிங்கள தேசம், ஒற்றை ஆட்சி, பௌத்த நாடு என்று எல்லாம் அழைக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சியிலே முதலில் அவர்கள் இராணுவமயமாக்கி, சிங்களமயமாக்கி, பௌத்தமயமாக்குகின்ற நடவடிக்கைகளுக்கு ஈடுபட்டு வருவதை நாங்கள் பகிரங்கமாக முன்வைத்து வருகிறோம். அதுக்கு எதிராக குரல் கொடுப்பது மட்டுமல்ல, எங்களால் முடிந்த வகையில் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். ஆனபடியால் இந்த சந்தர்ப்பத்திலே 2001ஆம் ஆண்டு நாங்கள் விடுத்த அந்த அறைகூவலை போல குறிப்பாக இந்த